நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு ஆக்கச்சி ஏற்பாடு செய்ய போறேன். சரியோ? என்னத்தை வச்சு? மேசையில பெயிண்ட்ஸ் இருக்கு. இயர்பட்ஸ் கட்டி வச்சிருக்கேன். சரியோ? அதாவது ஒரு ரப்பர் பேண்டால கட்டி வச்சிருக்கேன், இல்லாட்டி துணியால கட்டி வைக்கலாம். கொஞ்சம் இயர்பட்ஸ் எடுத்து செய்ய வேணும். சரியோ பிள்ளைகள்? ஓகே. அடுத்தது எங்களுக்கு ஒரு படம் தேவை. அந்த படம் கறி வச்சிருக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த படத்துக்குள்ள என்ன செய்ய போறோம்ன்றது பார்ப்போம். இது என்ன படம்? அன்னாசி பழம். என்ன பழம்? அன்னாசி பழம். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா அன்னாசி பழம்? ஓ, சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன? ஓ, நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன நிறத்துல காணப்படும்? ஒரு ஆரஞ்சு கலர், மஞ்சள், பச்சை ஆகிய நிறங்கள்ல காணப்படும். சரியோ பிள்ளைகள்? இன்னைக்கு நாங்கள் அதுக்குத்தான் க்ளீன் பண்ண போறோம். இந்த இயர்பட்ஸை என்ன செய்த நாங்கள் ஒரு 5-6 இயர்பட்ஸ், ஒரு 10 இயர்பட்ஸ் எடுத்து கட்டி வச்சிருக்கிறோம். என்ன? இல்லாட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கிறோம். இங்கே டீச்சர் கலர் கலந்து வச்சிருக்கிறேன். இப்போ ஆரஞ்சும் பச்சையும் போட்டு வச்சிருக்கிறேன். பிள்ளைகள் வளமையான செயற்பாடு நாங்கள் இதில் வச்சு தான் இப்படி செய்வோம். உங்களுக்கு இதில் வச்சு இப்படி செய்யக்க தெரியாதுன்றபடியாக தான் டீச்சர் என்ன செய்து நான் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். சரியோ பிள்ளைகள்? இப்போ இந்த நிறக்கலவையோட இந்த இயர்பட்ஸை என்ன செய்வோம்? எடுப்போம். ஓகே, சரியோ? இப்போ எடுத்துட்டேன். இதை நாங்கள் மேலிருந்து செய்வோமா கீழே இருந்து செய்வோமா? கீழே இருந்து செய்வோம். என்ன? உங்களுக்கு கலவை பத்தாதுன்னா என்ன செய்யலாம்? திருப்பி செய்யலாம். எங்களுக்கு பச்சை முடிஞ்சதுன்றபடியாக நான் என்ன செய்கிறேன்? திருப்பி கொஞ்சம் பச்சை கலரை சேர்த்து விடுறேன். பேப்பர் ட்ரேல வச்சு செய்யலாம், இல்லாட்டி ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ள எடுத்து வச்சு செய்யலாம். ஏதோ ஒன்றில் நீங்கள் செய்து போட்டு என்ன செய்கிறது? வித்தியாசமாக வருது. என்ன பிள்ளைகள் பார்த்துறீங்களா? எல்லாம் ஊட்டி செய்யுங்கோ. இது இல்லாத இடங்களுக்கு என்ன செய்யுங்கோ? வச்சு வச்சு எடுங்கோ. உங்களுக்கு இந்த நிறங்கள் பற்றி அறிவில்லாமல் இருக்கும். என்ன பிள்ளைகள் ஆசையாக இருக்கும் இந்த நிறங்களை என்ன செய்கிறது? இப்படி அச்சடிச்செடுக்கிறது. என்ன? பார்த்தீங்களா? எனக்கும் விருப்பமாக இருக்கு பிள்ளைகள். அது இல்லாத இடங்களில் பார்த்து என்ன செய்யலாம்? வீட்டை உங்கள்கிட்ட இயர்பட்ஸ் இருக்கு. சரியோ? கலரிங் அப்படின்னாலும் வாங்கி வச்சிருப்பீங்கள் தேவைக்குன்னு சொல்லி. என்ன? நாங்கள் இந்த இதுக்குள்ள எல்லாம் மடிக்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் சரிச்சு கொள்ளலாம். என்ன பிள்ளைகள்? உண்மையாக நாங்கள் என்ன செய்வோம்? கீழே தான் வச்சு செய்கிறேன். நாங்களே எப்படி வச்சு நீங்கள் செய்ய யோசிக்காதீங்கோ. நான் எனக்கு ஈஸி, உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் பிள்ளைகள் என்ன செய்கிறேன்? நிப்பாட்டி வச்சு செய்கிறேன். உங்களுக்கு என்ன படம் கீரை தெரியுமோ அதுக்கேட்ட. இப்போ மாம்பழம்னா என்ன கலர் அடிப்பீங்கள்? மஞ்சள் பச்சையும் சேர்த்து அடிக்கலாமே. பச்சையும் இருக்கிறது இல்லையே மாம்பழத்தில், கொஞ்சம் சிவப்பு இருக்கு. வாழைப்பழம்டா மஞ்சள் இருக்கு. ரோசாப்பூ கீறலாம், பூக்கள் கீறலாம், சிவப்பு நிறப்பூ, மஞ்சள் நிறப்பூ, அதோட இன்னொரு கலர் சேர்ந்து செய்யக்க என்ன செய்யும்? வடிவா வரும். என்ன?
ஒரு அழகான ஒரு செயற்பாடு ஒன்று செய்திருக்கிறோம். என்ன பிள்ளைகள் அழகா இருக்கா? பார்த்தீங்களா? ஒரு அழகான இது செய்துட்டோம். அன்னாசி பழம் கொண்டு வரைஞ்சிட்டோம். பார்க்கவே சந்தோஷமா இருக்கோ இல்லையோ? ஓ சந்தோஷமா இருக்கு. என்ன இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? வீடு கீறலாம். வீடுனா மேல சிவப்பு வரும், கீழே உங்களுக்கு உங்களோட வீடு என்ன கலர்ல இருக்க விருப்பம்? பர்பிள் கலர்ல இருக்க விருப்பமா, சிவப்பு நிறத்துல விருப்பமா, நீல நிறத்துல விருப்பமா, எந்த நிறத்துலையும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஓ கொஞ்சம் இயர்பட்ஸ் எடுத்து இப்படி ஒரு கட்டிட்டு அதுக்கு பிறகு கலர் அடிக்கலாம். அப்புறம் இது கொஞ்ச நாள் இது கொஞ்சம் கலர்லாம் காஞ்சி போன அப்புறம் மற்ற பக்கத்துலேயும் நாங்கள் செய்து கொள்ளலாம். சரி வேறு வேறு கலர் போட்டுட்டு என்ன செய்யலாம்? இப்படி செய்து கொள்ளலாம். வடிவா இருக்குது இல்ல பாருங்க. மற்ற நாங்கள் செய்யலைன்னு எங்களுக்கு இந்த பார்டரு கூட என்ன செய்யலாம்? பொட்டுட்டு கொள்ளலாம். என்ன பார்டருக்கு என்ன செய்யலாம்? அதை செய்து விடுவோமா? இந்த பயிற்சியெல்லாம் எங்களுக்கு ஸ்ரீவித்யா மிஸ் ஒரு மிஸ் சொல்லி தந்தவா. உங்களோட பிள்ளைகளுக்கு போய் சொல்லி கொடுங்கோ, காட்டி கொடுங்கோ. அவங்க என்ன செய்யட்டும்? ஓ சந்தோஷமாக செய்ய வேணும்னு சொல்லித்தான் அவள் காட்டி தந்தவா, மிஸ் காட்டி தந்தவா. நாங்களும் செய்து பழகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு காட்டி தரேக்க நீங்கள் என்ன செய்வீங்க? ஓ சந்தோஷமாக செய்வீங்களே. என்ன அவுட்லைன் கொடுத்த உடனே இன்னும் வடிவா இருக்குது. பார்த்தீங்களா பிள்ளைகள்? உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியாக்கள் வேறு. நீங்கள் சின்னாக்கள் குட்டிகள் தானே. ஓ நாங்கள் இப்படி செய்ய போகிறோம், அப்படி செய்ய போகிறோம்லாம் வடிவாக செய்வீங்களே. செய்து போட்டு யாருக்கு காட்ட வேணும்? கௌசி டீச்சருக்கு காட்ட வேணும். வா இப்போ அழகான ஒரு அன்னாசி பழம் தயாராகிவிட்டது. என்னது? அழகான அன்னாசி பழம் ஒன்று தயாராகி விட்டது. என்ன அழகா இருக்குதானே? ஓ அழகாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? சரி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து நாங்கள் அன்னாசி பழத்துக்கு அச்சு பதிச்சாங்களே. இயர்பட்ஸால் அச்சு பதிச்ச நாங்கள். அதே மாதிரி அவுட்லைனுக்கு போட்டுட்டு நாங்கள். சரி இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு மீன் செய்யலாம், மண்ணத்தி பூச்சி செய்யலாம், வீடு செய்யலாம், பழங்கள் செய்யலாம், காய்கறிகள் செய்யலாம், எல்லாம் செய்து சந்தோஷப்படலாம். ஓகேயா? நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.